இந்த கடக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு மேடம்? குரு பகவான் இப்ப கடகத்துல தான் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்ப கடகராசி என்பர்களுக்கு சுயஸ்தானத்துல குரு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம் கடகராசி. பெருசா வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன நினைப்ப, எப்பயுமே நம்ம மனசு வந்து சஞ்சலப்படுது, சாயறதுக்கு ஒரு தோல் தேவை, ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு 9ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்பானோட மதிப்பு மரியாதை உயரும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா படிப்பீங்க. ரொம்ப வந்து பிள்ளைக்கே ராகு தசை, ராகு கெட்டு போயிருக்கா அப்படின்னா 5 பஞ்சாயத்து குறையும். புள்ள தசை நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஏறக்குறைய குழந்தைனால ஒரு நாளைக்கு நீ 15 முறை டென்ஷன் ஆகிறனா 5 முறை தான் டென்ஷன் ஆகும். அது ஒரு பெருத்த ரிலீஃப் இருக்கும். 7ஆம் பாவத்தை பார்க்குறான். அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்தி ஏதாவது இருக்கு நாங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு வணக்கம். ஏன்னா இந்த சேனல் வந்து நிறைய ஜோதிடரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேரோட சுவாரஸ்யமான அந்த ராசி பலன்கள் எல்லா விஷயம் இதில் வந்து வராததில்லை. அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வந்துட்டுருக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில். இது இந்த அளவுக்கு பிரபலமாகினதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் பார்க்கறதுனால இந்த சேனல் வந்து நல்லா அழகாக பிரபலமாயிட்டிருக்கு. இப்போ வந்து புது விஷயம் என்னன்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது. இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அந்த குரு பெயர்ச்சி பலன்களை சொல்ல வந்திருக்கிற ஒரு பெரிய அருமையான ஒரு ஜோதிடர். அவங்க வந்து ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறத விட அவங்க ஒரு அழகு தேவதை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஜோதிடர். ஒரு அன்பான ஒரு குணம். அவங்கள பார்த்தாலே அவ்வளோ அழகு, ஒரு கடாட்சம். அப்படி ஒரு ஜோதிடராக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி யாரும் நீங்கள் பார்க்கணுமா? ரொம்ப ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கும். நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய ராசி பலன், நிறைய விஷயங்கள், நிறைய உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம், எனக்கு தெரியாத விஷயம், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க. நிறைய ஜோதிட விஷயம் நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் 12 ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவ்வளோ அருமையாக நம்ம அவங்க வாயால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்க போகிறோம். அவங்கள சந்திக்கலாமா? வாங்க பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேன்னா அழகுன்ட்டு என்ன ஒரு மிகைப்படுத்தின மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே மேம் ரொம்ப அழகா, ஒரு அழகான ஒரு கடாட்சமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அதுவும் குரு பெயர்ச்சிக்கு ஏத்த ஒரு சாரி கட்டிருக்கீங்க, மாம்பழ கலர், குரு பிடிச்ச கலர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. விருப்பமான வண்ணம். நான் கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ வந்து குரு பெயர்ச்சி வரப்போகுது இல்லையா? இந்த குரு பெயர்ச்சியில 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த குரு பயிற்சிக்கு ஒரு சூப்பர் டூப்பரான குவாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் வந்தா மாதிரி இந்த குரு பயிற்சி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமருவார். பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஏன்னா ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமருவார். இப்ப இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, மிதுனத்துல இருந்து கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். 1/6/2026 காலையில 11 மணி அளவு. இது சில பஞ்சாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 2 கூட கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே, திருக்கணித பிரகாரம் 1/6/2026 காலையில 11 மணிக்கு கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நிகழ்வு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் மேடம். 2வது பிளஸ் என்ன அப்படின்னா, இப்ப எங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி, இப்ப ரிஷபராசி அன்பர்கள் எல்லா ரிஷபமும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்குலாம் அஷ்டம சனி காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல சனி மேல. ஆனா இப்பத்திய காலகட்டம் வந்து பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இப்ப சனி வந்து கெடுக்கணும் அப்படின்னு இருக்காரு பாத்தீங்களா? மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனியா இருக்காரு. கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அதே மாதிரி கும்பத்துக்கு பாத சனியாவும் மீனத்துக்கு ஜென்ம சனியாவும் இருக்கார். இப்ப இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி சனி பகவான் இருக்காரு. இப்ப என்ன இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குரு பெயர்ச்சியாகி அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலப்படுது. ஆக இந்த 6 ராசிக்கும் சனி எந்த விதத்திலையும் கெடுப்பலன்கள் அப்படின்றது செய்ய போறது இல்லை. பாக்கி இருக்க 6 ராசிக்கு சனி ஆல்ரெடி நல்லது செய்ய போறாரு. அவர் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால நல்லதை
கிட 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 சட் 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 பட் 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 பட்டுன்னு செஞ்சுடுவார். எவ்வளவு பெரிய பிளஸ். ஆமா. ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? சூப்பரா இருக்க போகுது. பெர்சன்டேஜ் தான் நல்லது. இவங்களுக்கு 50%, இவங்களுக்கு 60% இருக்குமே தவிர எல்லாருக்குமே நல்லது அப்படின்றத ஒரு பெரிய ஹைலைட்டிங்கான விஷயம் மேடம். ஆஹா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க வியூவர்ஸ் எல்லாம். எல்லாருக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லது. மேம் சொல்லிட்டாங்க, அதுவே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா. அடுத்தது கடகராசி மேம். இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு மேடம்? குரு பகவான் இப்ப கடகத்துல தான் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்ப கடகராசி அன்பர்களுக்கு சுயஸ்தானத்துல குரு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம் கடகராசி அப்படின் போது எல்லாரும் மேலேயும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க. தாயை போல அன்பு அப்படின்னா கடகத்தை தான் சொல்ல முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ரொமான்ஸ் அப்படின்னா ரிஷபத்தை தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், யூனிக் கேரக்டர்ஸ் அப்படின்றது உண்டு. அப்படிப்பட்ட கடகம் கடந்த ஒரு அஷ்டமத்து சனியில நிறைய கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு இப்ப சுயஸ்தானத்துல குரு வந்து உட்காரும் போது யோசிப்பாங்க, என் வாழ்க்கையில நான் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு காரணம் என்ன? என்னோட குணாதிசயம். நான் நிறைய பேர் மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருந்தேன், ரொம்ப நம்பினேன். என்னை நம்பினவங்கள நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட்டிவா இருந்தேன். அப்ப அந்த உன்னதமான குணம் தான் நான் வந்து கஷ்டப்பட்டதுக்கு ஒரு காரணம். நான் அதை மாத்திக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ நாள் நல்லவ அப்படின்னு ஏமாந்துன்னு இருந்தேன். இப்ப நான் நல்லவளா மட்டும் இருக்கணும், ஏமாற மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஆக கடகராசி அன்பர்கள் தன்னைத்தானே பதப்படுத்திக்கிறது, பக்குவப்படுத்திக்கிறது, செல்ஃப் அனலைசேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க மேடம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இறை ஆற்றல் மேல நிறைய நம்பிக்கை இருக்கும். ஜீவ சமாதிகளுக்கு போறது, தியானம் பண்றது, பக்தி மார்க்கத்துல ஞான மார்க்கத்துல இறைவன் அடையணும்ன்றது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அது எல்லாமே பிளஸ். பொதுவா ஜென்மத்துல வந்து குரு உட்காரும் போது அது ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இம்பாக்ட் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னா ஜென்ம குரு தான், ஆனா உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்னு வேணும். எந்த விஷயத்துல கவனம் வேணும்? சேர்க்கையில கவனம் வேணும். சேர்க்கை அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களா மேடம், ஆண்கள் பெண்கள் கிட்ட சேரும் போது பயமா, கொஞ்சம் பக்குவமா பயந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் கிட்ட சேரும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆண்கள் கிட்டயும் பெண்கள் கிட்டயும் கூட கவனமா தான் இருக்கும். எந்த சேர்க்கையா இருந்தாலும் கவனமா இருந்துக்கோ சாமி. பெருசா வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன நினைப்ப, எப்பயுமே நம்ம மனசு வந்து சஞ்சலப்படுது, சாயறதுக்கு ஒரு தோல் தேவை, ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு வாய் தேவை அப்படின்னு நினைப்ப. அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய வாய் தான் பின்னாடி உன்னை குத்தி காமிக்கும். உன்னை வந்து பாத்தீங்கன்னா காசிப் பேசும். அப்ப உன்னுடைய ரகசியங்களை நீ பகிராத. யார்கிட்ட வேணாலும் பழகு, எப்படி வேணாலும் பழகு, ரகசியங்களை பகிராத. சொல்லணும்னு நினைக்கும் போது பெரிய ஜிப் போட்டுக்கும். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். பிளஸ் என்ன, இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய நடக்கும். சம்பந்தமே இல்லாத தொழில் செய்வாங்க. இவங்களோட ரொம்ப நாள் கனவா இருக்கும் மேடம். இப்ப கடகராசி அன்பர்கள் ஒரு 50+ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேடிஸ். அவங்களுக்கு சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கும். இந்த காலகட்டம் அவங்க கத்துக்கலாம். இப்பெல்லாம் 60 வயசுக்குலாம் கூட கத்துக்கலாம் மேடம். அந்த மாதிரி ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர் அப்படின்ற மாதிரி அவங்களோட கனவுகளுக்கு அவங்க சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் ரொம்ப நல்லது மேடம், பெரிய பிளஸ். அதுக்கும் மேல கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 6 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் வந்து அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் வந்து அதிபன். அவன் சுயஸ்தானத்துல வந்து உட்காரும் போது இத்தனை நல்ல விஷயம் செய்வான். அதுக்கும் மேல குருனோட பார்வை 5, 7 9 5ஆம் பாவத்தை பாக்குது. இது வரைக்கும் குழந்தையே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். வெரி குட். இப்ப நான் வந்து யூஜி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க, எனக்கு சீட்டே கிடைக்கலங்க. பிளான் பண்றேன் பெருசா கிடைக்கல. அது வந்து பாத்தீங்கன்னா குரு 4ல இருந்தாலும் சரி, 5ல இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு அப்படின் போது யூஜி சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்ப நான் வந்து பாருங்க 5ஆம் பாவம் அப்படின்றது காதலையும் குறிக்கக்கூடிய பாவம். இது வரைக்கும் நல்ல லவ்வரே எனக்கு கிடைக்கலைங்க. சூப்பரான லவ்வர் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆல்ரெடி எனக்கு இருந்த லவ்வரே சூப்பரான லவ்வர் தாங்க. அந்த பிள்ளை பிச்சுட்டு போயிடுச்சு, திருப்பி பேட்சப் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. என் பிள்ளை ஒரு நாளைக்கு 15 பஞ்சாயத்து பண்ணுங்க, என் பிள்ளை மாறிடுமா? சாலிடா மாறிடும். அப்ப என் பிள்ளை பஞ்சாயத்தே பண்ணாதா? குரு பகவானால கூட அது முடியறது இல்லம்மா. சாலிடா சொல்லணும்னா உன் பிள்ளை ஒரு நாளைக்கு 15 பஞ்சாயத்து பண்ணும். பிள்ளையினால 15 முறை நீங்க டென்ஷன் ஆவீங்க அப்படின்னா இப்ப 5 பஞ்சாயத்து 10 பஞ்சாயத்து குறையும். ரொம்ப வந்து பிள்ளைக்கே ராகு தசை, ராகு கெட்டு போயிருக்கா அப்படின்னா 5 பஞ்சாயத்து குறையும். புள்ள தசை நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஏறக்கூடிய குழந்தையினால ஒரு நாளைக்கு நீ 15 முறை டென்ஷன் ஆறனா 5 முறை தான் டென்ஷன் ஆகும். அது ஒரு பெருத்த ரிலீஃப் இருக்கும். 7ஆம் பாவத்தை பார்க்குறான். அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பற்றி ஏதாவது இருக்குது. நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் சொத்து கொடுக்கவே இல்லை. இந்த முறை கூப்பிட்டு கொடுப்பாங்க. குருனோட ஒரு 5 பார்வைன்றனால பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி வரும். பூர்வீகத்துலேருந்து உங்களோட உறவு உங்களை தேடி வரும். 7ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது நடக்கும். திருமணம்னா கூட தாந்திரே பூந்திரேன்லாம் நடக்காது மேடம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான அதே மாதிரி நல்ல குணங்களோட ஒழுக்கமான பிள்ளை உங்க வாழ்க்கையில வரும். நல்ல அரேஞ்ச்டு மேரேஜ். ஆமா, நல்ல ஒரு இது வரும். காதலா இருந்தாலும் அந்த காதல் திருமணத்துல முடியும் மேடம். சோ அதுவும் பிளஸ். 9ஆம் பாவத்தை பாக்குறாரு. அப்பானோட மதிப்பு மரியாதை உயரும்.
ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா படிப்பீங்க. ஆன்மீகம் சார்ந்த டூர் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸாக்டான டைம், அதுக்கும் மேல இந்த மிடில் ஏஜ் எல்டர்லி பீப்புள்ஸ்ல ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா இந்த மாதிரிலாம் போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்றதுக்கான வழியும் வாய்ப்பும் அதிகம் மேடம். இதை பரிகாரம் எதாவது இருக்கா மேம்? கண்டிப்பா மேடம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இங்க குருவை பேஸ் பண்ணி பரிகாரம் அப்படின்றத விட ராகுவை பேஸ் பண்ணி பரிகாரம் பண்ணும். ஏன்னா 8ல ராகு, 8ல ராகு என்ன பண்ணுவான், ரொம்ப நாள் உன்னோட சீக்ரெட் லைஃப் இருக்குன்னு அதை வெளியே கொண்டு வந்து நம்மள வந்து பாத்தீங்கன்னா சந்தி சிரிக்க வைப்பான். புரியுதுங்களா? எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா, எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப ஆல்ரெடி ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்குங்க, இப்ப நாங்க என்ன பண்ண முடியும், இப்ப தெரியல, முதல்ல இருந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒண்ணு, நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா அது நல்லது கெட்டது அப்படின்லாம் அனலைஸ் பண்ண வேணாம். அந்த மாதிரி இருக்கப்பட்டவங்களுக்கு அந்த வரிகள். அப்ப இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ராகுவை பசிஃபை பண்ற மாதிரி வழிபாடு அப்படின்றது பெஸ்ட் மேடம். அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாத்த காளி கோயில் இருக்கு பாத்தீங்களா மேடம், அந்த காளிக்கு பான் கொடுக்கறது அப்படிம்பாங்க. வடநாட்டுல எல்லாம் காளிக்கு பான் கொண்டு போய் கொடுப்பாங்க. பான்னா பீடா, பீடா பீடா இனிப்பு பீடா. இந்த பீடா கிடையாது, இனிப்பு பீடா கொண்டு போய் தாயாருக்கு கொடுக்கறது. இந்த குல்கோந்து இதெல்லாம் போட்டு வைப்பாங்க பாத்தீங்களா மேடம், அந்த பீடாவை கொண்டு போய் தாயார் கிட்ட கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் வெளியிலே தெரியாது தாயாரோட அனுகிரகத்தினால. அதே மாதிரி மரபு வழி சொத்துக்கள் பிரச்சனை வரணும்ன்றது விதி. ராகு புதுசுதா மேடம். அதாவது மரபு வழி சொத்துக்கள் பிரச்சனை வரணும்ன்றது விதி. ராகுனால அந்த ஆட்டம். ராகு அடங்கணும்னா காளியணி வழிபாடு பண்ணும். காளியணி பெருசா வழிபாடு பண்றதுக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். அப்ப நீ வந்து சிம்பிளா போய் பான் கொடுத்துட்டு வந்தாலே தாயாரோட ஒரு உக்ர பார்வை அப்படின்றது ராகு அடங்குவான். அப்ப அது பண்ணலாம். கணவருக்கு ரொம்ப உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு, தாயாருக்கு பான் கொடு, கணவரோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம் வரும். ராகு அங்க பசிஃபை ஆயிடுவான். எளிமையான பரிகாரம் மேடம் இது. சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். இது மட்டும் பண்ணா போதும். ஆனா சூப்பரா இருக்கு இந்த பரிகாரம். ஏன்னா காளி கோயில் நிறைய இருக்கு, பீடா கடையும் நிறைய இருக்கு, வாங்கி கொடுத்துட்டா சூப்பரா இடம் போகுது. ரொம்ப புதுசானது. தேங்க்யூ தேங்க்யூ மேம். ரொம்ப புதுசா ஒரு பரிகாரம், ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம், அழகா சொல்லியிருக்காங்க. அதனால் கடகராசிலாம் கவலையே படாதீங்க, இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குது. அவங்க சொன்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட உங்களுக்கு இன்னும் டவுட் ஏதாவது இருக்குது, ஜாதகத்தில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் புதுசாகவும் சொல்கிறாங்க, ரொம்ப எளிமையாகவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களது தான். தேங்க்யூ.